வாழ்க்கையில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது விஷன். நம்ம எங்கே போக போகிறோம், என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிற லட்சியம். எப்போ ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் லட்சியம் இல்லையோ, அவன் எங்கே போகிறோன்னே தெரியாமல் எல்லா இடத்துலையும் அலைஞ்சு திரிஞ்சு வாழ்க்கையை வீணடிச்சிருவான். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 1947 ஆஸ்திரியா நாட்டில் நான் பிறந்தேன். அந்த நாட்டில் பிறந்ததுனாலையோ என்னவோ எனக்கு ஆரம்பத்திலேயே ஒரு லட்சியம் உறுதியாயிருச்சு, அந்த நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நான் அந்த நாட்டில் இருந்திருந்தேன்னா ஒரு விவசாயி ஆகிருப்பேன், இல்லைன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் எம்ப்ளாயி ஆகிருப்பேன். எங்கள் அப்பா அம்மா அதுதான் ஆசைப்பட்டாங்க. ஆனால் என்னோட ஆசை அந்த நாட்டை விட்டு வேகமாக வெளியே ஓடி போயிடணும் அப்படிங்கிறது தான். நான் 11 வயசு இருக்கும்போது ஒரு ஸ்கூலில் ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ரோக்ராம் ஒன்று நடந்தது. அதில் ஒரு வீடியோ போட்டு காமிச்சாங்க. அந்த வீடியோவில் அமெரிக்கா எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோவை பார்த்தேன். அங்கே அமெரிக்காவில் எவ்வளவு பெரிய பெரிய ரோடுகள் இருக்கும், பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும் அப்படின்லாம் காட்டும்போது நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நான் இந்த நாட்டுக்கு போகணுன்னு. ஆனால் என்ன பண்ணணும், நான் என்ன ஆகணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இன்னும் தெரியல. அப்படி தான் ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கும்போது சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறேன். சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய மேகசினாக அங்கே இருக்குது. அதில் ஒரு மேகசினில் ரெக் பார்க் அவரோட ஃபோட்டோ போட்ட ஒரு புக் இருந்துச்சு. அந்த மேகசின் எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, அவர் பாடி பில்டிங்கில் வேர்ல்டு நம்பர் 1 மிஸ்டர் வேர்ல்டாக நிறைய அவார்டு வாங்கியிருக்கிறாருன்னு. அவரை பார்க்கும்போது தான் என் வாழ்க்கையோட லட்சியம் எனக்கு புரிஞ்சுது. அவரை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், 3 தடவை மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆகிருக்கிறாரு, நான் இவரை மாதிரி மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆகணும். என்னோட வாழ்க்கையோட லட்சியம் இவ்வளவு தான். நான் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் இன்றைக்கி ஒல்லிக்குச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட லட்சியமாக மாறிச்சு. அது மட்டும் இல்லாமல் கிரெக் எப்படி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் படங்கள் பண்ணாரோ ஹாலிவுட்டில், அதே மாதிரி நானும் மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆவேன். அதுக்கப்புறம் நானும் ஹாலிவுட்டில் படம் பண்ணுவேன்னு 11 வயசில் அந்த புக்கை கையில் பிடிக்கும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, உங்களோட வாழ்க்கையோட லட்சியத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, நான் என்ன பண்ண போகிறேன், என்ன ஆக போகிறேன் அப்படிங்கிறது உங்கள் கண்ணு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சுது. அந்த நொடியில் என் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமான மாதிரி இருந்தது. ஏன்னா நான் என்னதுக்காக வாழ்ந்திருக்கிறேன், பிறக்கிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்போ ஒருத்தனுக்கு லட்சியம் என்னன்னு தெரியுதோ அப்போ அவனோட மொத்த வாழ்க்கையும் ஈஸியாயிரும். ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை வந்துடும். நான் ஜிம்மில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணுறதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. எப்படி உங்களுக்கு இவ்வளோ எனர்ஜி வருது, இவ்வளோ பண்ணும்போதும் கூட ஏன் உங்களால் சிரிக்க முடியுது, உங்களுக்கு ஏன் வலிக்கலை அப்படின்னு. நான் சொல்லுவேன், நான் இங்கே பண்ணுற ஒரு புஷ்அப்ஸும் ஒரு வெயிட் லிஃப்ட்டும் என்னைய நான் கோல்டு வாங்குறதுக்கு பக்கத்தில் கூட்டு போகுது. நான் கண்டிப்பாக கோல்டு வாங்க போகிறேன், இதை இன்னும் ஒரு தடவை நான் தூக்கிட்டேன்னா கோல்டு வாங்கிடுவேன் அப்படின்னு ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொரு செயல்லையும் நான் என்னோடய லட்சியத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நான் லட்சியத்தை அடையிறதுக்கு இது உதவுதுங்கிறதுனால என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் எல்லோரும் 50 100ன்னு பண்ணும்போது 200 புஷ்அப்ஸு, 200 ஸ்குவாடு, 200 பெஞ்ச் ப்ரெஸ்ஸு இப்படின்னு எல்லாத்தையுமே என்னால் ரொம்ப 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 பண்ண முடியுது. கிட்டத்தட்ட 2000 சிட்டப்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். அப்படி பண்ணும்போதெல்லாம் இன்னும் அடுத்து என்ன பண்ண நான் இன்னும் என்ன பண்ணால் நான் வந்து கோல்டு அடையலாங்கிற மாதிரி எனக்கு எனர்ஜி கூடிக்கிட்டதே இருந்துச்சு, குறையவே இல்லை. வெறும் 20 வயசில் நான் லண்டன் போனேன். மிஸ்டர் யூனிவர்ஸ் பாடி பில்டிங் காம்படிஷனை நான் ஜெயித்தேன். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நம்புங்க. உங்களுக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சுன்னா அந்த லட்சியத்தை நோக்கி நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் மொத்த வாழ்க்கையுமே ஃபன்னாக மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்லை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கணும். நீங்கள் எப்படி வேணால் இருந்துட்டு போங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கணும். அமெரிக்காவில் 74% பேருக்கு அவங்க பார்க்குற வேலையில் அவங்களுக்கு விருப்பமே இல்லை. விருப்பமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் செய்கிறாங்க, வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க, வேலையை தான் செய்கிறாங்க. யூரோப்லேயும் இப்படி தான் நிறைய பேருக்கு அவங்க செய்கிற வேலையே பிடிக்கல. அப்போ அவங்க வாழ்க்கையில் உயிரே இல்லாமல் கடனுக்கேன்னு ஏதோ ஒரு வேலை செய்யணும், அதிலேருந்து சம்பாதிக்கணும், அந்த சம்பாத்தியத்தை வச்சு உயிர் வாழணுங்கிற மாதிரி உயிரே இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை ஏனோ தானோன்னு செய்கிறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இல்லை, விஷன் இல்லை, கோல் இல்லை. இது எப்படி இருக்குன்னா, ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 5 வருஷத்தில் டாக்டர் ஆயிடுவேங்கிறது எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குமோ, அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த 5 வருஷத்தில் என்ன ஆக போங்கிறது நமக்கு தெளிவாக இருக்கணும். அப்படி தெளிவாக இருக்கிறதுக்கு லட்சியம் வேணும். இதே மாதிரி தான் நான் பாலிடிக்ஸ்லேயும் ஜெயித்தேன். நான் கலிஃபோர்னியாவோட கவர்னர் ஆகணும், பாலிடிக்ஸில் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக நான் விஷனோடு நான் கனவு கண்டேன். அதே மாதிரி ஆனேன். ஏன்னா நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருந்தேன். அதனால் என்னால் அமெரிக்கன் பிரசிடெண்ட் ஆக முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நான் அதை என்னோட விஷ் லிஸ்ட்டில் வைக்கவே இல்லை.
அமெரிக்காவோட 5வது மிகப்பெரிய ஒரு மாநிலம் தான் கலிஃபோர்னியா. எல்லாருமே என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஏன் இவ்வளோ பெரிய இடத்துக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்க, கொஞ்சம் சின்னதாக ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்னு. ஆனால் அவங்க யாருமே நம்பலை. ஆனால் நான் நம்பினேன். வெறும் 2 மாதத்தில் கலிஃபோர்னியாவோட கவர்னராக நான் ஆனேன். ஏன்னா எனக்கு லட்சியம் இருந்தது. நான் நினச்சதை என்னால் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்தது. அதனால் என்னோட ரூல் நம்பர் 1, நம்ம எல்லாருக்குமே விஷன் இருக்கணும், கோல் இருக்கணும், லட்சியம் இருக்கணும். இதான் வந்து முதல் விஷயம். 2வது ரூல் என்னென்னா, எவன் பேச்சையும் கேட்காதீங்க. ஊருக்குள்ளே நம்ம என்ன சொன்னாலும், எதை ஆசைப்பட்டாலும், எதை லட்சியமாக வச்சாலும், இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் ரொம்ப பெருசு, இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கூட்டம் இருக்குது. அதனால் நான் முடிவு பண்ணேன், யார் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அது ஏன் காதில் முடியும் அப்படின்னு தான் விழுந்தது. நான் அவங்க பேச்சுக்கு ஒரு அளவுக்கு, ஒரு சின்ன கடுகு அளவுக்கு கூட நான் மதிப்பு கொடுக்கவே இல்லை. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இன்னொருத்தங்க பேச்சை கேட்கக்கூடாது, அவங்க சொல்கிறத நம்பக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். அதனால் யாரெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க பேச்சுக்கு நான் மரியாதையே கொடுக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நெல்சன் மண்டேலாவோட ஒரு கோட் இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாமே முடியாது தான் ஒருத்தன் செய்கிற வரைக்கும். எப்போ ஒருத்தன் ஒரு விஷயத்தை செய்கிறானோ அன்னையிலேருந்து உலகம் புரிஞ்சுக்கும் இது முடியாதுன்னு இல்லைன்னு. அப்போ நான் முடிவு பண்ணேன் என்னால் முடியும் அப்படின்னு. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மைல்கல்லும் நான் தாண்டும் போது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சுது, ஓ இது கூட முடியும் போல, ஓ இது கூட முடியும் போலன்னு. 20 வயசில் மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆனதாக இருக்கட்டும், கலிஃபோர்னியாவுக்கே கவர்னர் ஆனதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் இந்த உலகம் எதை முடியாதுன்னு சொல்லிச்சோ அதை நான் சாதித்து காட்டினேன். அதுக்கு காரணம் நான் சில பேரோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருந்தது. ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம். நான் முதல் படம் ஹாலிவுட்டில் பண்ண ஹெர்குலிஸ்னு, அந்த படம் செம கேவலமாக போயிடுச்சு, பெரிய ஃப்ளாப்பு, எல்லாருமே கழுவி ஊற்றுனாங்க. ஆனால் நான் நம்பிக்கையை தளர விடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் பண்ண ஒவ்வொரு படமும் வெற்றி அடைய ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த முதல் படத்தோட தோல்வியில் அப்போ என்னால் முடியாது போலன்னு இன்னொருத்தவங்க சொல்கிற மாதிரி நானும் அவங்க சொல்கிறத நம்பி என் மேலே இருக்கிற நம்பிக்கையை நான் விடலை. அதுக்கப்புறம் பண்ண எல்லா படமும் ஜெயிக்க ஆரம்பிச்சது. டைரக்டரே சொன்னார், இவரோட ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த பாடி தான், இந்த பாடி இருந்ததுனால தான் அவரால் நல்லா பண்ண முடிஞ்சது, இல்லைன்னா நான் ஒருத்தரை வந்து இவ்வளோ பெரிய பாடி பில்டராக மாற்றிருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு. யார் பாடினாலேயே நீ ஹீரோ ஆக மாட்டேன்னாங்களோ அவங்களே கடைசியில் சரிப்பா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, டெர்மினேட்டருங்கிற படம் உலக பிரசித்தமாச்சு. அந்த படத்தில் என்னோட வாய்ஸு ரோபோட் மாதிரி இருக்குது, அதனால தான் பர்ஃபெக்டாக செட் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஏன் உன்னால் ஹாலிவுட்டில் ஜெயிக்க முடியலன்னா உன் வாய்ஸ் வந்து ஒழுங்காக இங்கிலீஷ் பேசவே முடியல, நீ ரோபோட் மாதிரி பேசுகிறேன்னு சொன்னவங்களே இன்றைக்கி கரெக்டாக உனக்கு பொருந்திருக்குன்னு சொல்லி நான் வெற்றிக்கே அதுதான் காரணம்னு சொன்னாங்க. அதனால் இந்த 2 விஷயத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ண மட்டும் கண்டினியூவஸாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையிலையும் என்ன மாதிரியே வெற்றி கிடைக்கிறதுல துளி அளவும் சந்தேகம் இல்லை. ஜென்ஸி தர்மாவில் நம்ம ஒரு உறுதியான நிலையான ஒரு மனோநிலை இருக்கக்கூடிய இளைஞர்களை தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம பண்ணுற முயற்சி சரின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல உள்ளங்களுக்கு, தெளிவான அறிவு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.